Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC MTS general knowledge question தான் பார்க்க போறோம். இதுல வந்து சில क्वेश्चनக்கு வந்து previous year question அப்படியே பார்க்க போறோம். சில முக்கியமான ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுனா நான் ஷேர் பண்ண போறேன். அப்படி இல்லாத பட்சத்துல இதுல இருக்க previous year question என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னா எக்ஸாம் படிச்சிருக்கவங்களும் சரி இல்ல புதுசா வந்திருக்கவங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியணும். எல்லாத்துக்கும் முதல்ல தெரியணும் எந்தெந்த ஏரியால क्वेश्चन எந்தெந்த டைப்ல கேக்குறாங்க, எந்தெந்த ஏரியா கவர் பண்றாங்கன்றத ஒரு புரிதல் கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவா இருக்கும். எந்தெந்த ஏரியால நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கரெக்டா क्वेश्चन வந்திருக்கா, அந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா, இல்ல மறுபடியும் நம்ம இந்த ஏரியால இந்த क्वेश्चनல இது விட்டுட்டோம் அப்ப அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் கொடுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி நம்ம பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதோட PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க மறக்காம ஜாயின் பண்ணி அந்த PDF எடுத்து நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. நம்ம சேனல் நீங்க புதுசா விசிட் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேவா? வாங்க. இது வந்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், அதாவது ஃபுல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சில்வர் ரெவல்யூஷன்ன்றது காட்டனை பத்தி சொல்லக்கூடியதான். இதுல நம்மளுடைய சேனல் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜிடி எக்ஸாம் அனலிஸ்ட்லயும் அதோட ஃபேக்டர் நம்ம சொல்லியிருப்போம். அதுல இந்த ரெவல்யூஷன்ல இருந்து நிறைய क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. இது வந்து MTSக்காக மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஜிடியா இருக்கட்டும், CHSL இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயனுள்ள இதே क्वेश्चन லெவல்ல தான் கேட்க போறாங்க. ஓகேவா? மேபி இந்த இதுல சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அசோசியேட் 2 கேட்கறாங்க இல்லையா, அவங்க என்ன கேட்பாங்க, அடுத்து லெதர் கேட்கலாம், ஜூட் பத்தி கேட்கலாம், இதை பத்தி கேட்கலாம். அப்படின்னா அடுத்ததுல எப்படி கேட்பாங்கன்னா காட்டன் ரெவல்யூஷன் எதை பத்தி சொல்லக்கூடியது, அதுல வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சில்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில்வர் ஃபைபரை பத்தி சொல்லக்கூடியதுன்னு சொல்லி இதை வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க, ஆன்சர்ல கொடுத்துருவாங்க. கொஸ்டினா இப்ப இந்த கொஸ்டினை கொடுத்தத அவங்க அப்படியே ஆன்சர் கொடுப்பாங்க, இது அப்படியே மாத்தி உள்டாவை கேட்பாங்க. இதுதான் இந்த SSCக்கும் ரயில்வேக்கும் மாறி மாறி இந்த எக்ஸாம்பிள் இப்படி கேட்டிருக்காங்கன்னா அடுத்து காட்டன் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு விச், அதுல ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சில்வர் கொடுத்துருப்பாங்க, இந்த சில்வர் தான் ஆன்சரா இருக்கும். மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த SSCயும் ரயில்வே எக்ஸாம் இப்படிதான் क्वेश्चन ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு காட்டன் தெரிஞ்சிச்சு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் ஃப்ரம் த கிளாக் டவர், எந்த கிளாக் டவர்ல இருந்து பண்றாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இது ஓகே, மிர்சாபூர்ல தான் அதோட கிளாக் டவர் இருக்கக்கூடியது. அங்க இருந்து தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்க, ISTன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து who among the following was first Indian woman swim across இங்கிலீஷ் சேனல்ல யாரு இந்தியன்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் ஆனான ஆர்டிஸ்ட் அவங்க தான் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஸ்டேட்டிக் ஜிகே குள்ளது. ஓகேவா? இது வந்து ஸ்டேட்டிக் ஜிகே குள்ள क्वेश्चन. இது ரெகுலராகவே இருக்கும். வேர்ல்ட் இன் ஃபர்ஸ்ட் இன் உமன் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்தியா உமன்ஸ் சொல்லி இருக்கும். அந்த டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். நீங்க மறக்காம இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதுல இருக்கும், அதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டா படிச்சுக்கணும். எல்லா எக்ஸாமும் வரும். ஸ்ட்ராட்டஜிக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து 10ல இருந்து எல்லா எக்ஸாம் கம்பேர் பண்ற மாதிரி குறைஞ்சது சின்னதா இருந்தா ஒரு 5ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். 10ல இருந்து 12 கொஸ்டின் கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா இதுலயும் நார்மலா. ஓகே, அது நீங்க ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல்ஸ். மூணாவது, தி நேம் UTA பேங்க் வாஸ் சேஞ்ச் டு 2017ல கேட்டது சேஞ்ச் பண்ணது. அந்த கரண்ட் அஃபரன்ஸ், அதாவது ஏதாவது பேங்க் ரிலேட்டடா கரண்ட் அஃபரன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இதை நீங்க நோட் பண்ணிக்கிறணும். இந்த இதுல ஆக்சிஸ் பேங்க் அந்த டைம்ல இருந்தது இது. ஓகே, 2017-19 அப்போ அவங்க கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்ப லேட்டஸ்டா ஏதாவது பேங்க்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அந்த மாதிரி கொஸ்டினா நம்ம பாயிண்ட்ல நோட் பண்ணணும். நீங்க இதெல்லாம் கரண்ட் அஃபரன்ஸ் குள்ளது. ஓகே, ஜிஏ படிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கிற போது இதை நோட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது பேங்க் புதுசா வந்திருக்கு, ஒரு நியூஸ் அதிகமா நியூஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அது சிம்பிளா தான் இந்த மாதிரி இருக்கும், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், which party government announced the formation second backward class commission in 1978ல செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் எப்போ வந்துச்சுன்னு சொல்றாங்க. எந்த பார்ட்டி பண்ணாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணது கேட்குறாங்க. ஜனதா பார்ட்டி தான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த பார்ட்டி ரிலேட்டடா கொஞ்சம் ஹிஸ்டரியில கொஞ்சம் டெப்தா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் புரிய வரும், ஈஸியா புரிய வரும். ஓகேவா? அதுதான் அது ஹிஸ்டரியில இருந்து கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்,
ஹூ இஸ் த ரைட்டர் ஆஃப் த பிகமிங், இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் இல்லையா, புக்ஸ் டாபிக்ல இருந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, புக்ஸ் டாபிக்ல இருந்து வந்திருக்கு. இதோடது பிகமிங், இது நிறைய இருக்கு, நீங்க பாத்துக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு ஆளை பத்தியும் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, சுதாமூர்த்தின்றவங்க பெருசு, நம்ம சேனல்லேயே நிறைய புக்ஸ் ஆத்தரை பத்தி நம்ம பாட்டிருப்போம், பாத்துங்க. ஜும்பா லஹேரின்றவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, பாப்புலரானது. ஹிலாரி கிளின்டன் இவங்கெல்லாம் அதர் புக்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின புக்ஸ் நீங்க எழுதி தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த புக் பிகமிங்ன்றது வந்து மிச்சலி ஒபாமா அவங்க தான் இந்த புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல வரக்கூடிய டாபிக் விட்டுறக்கூடாது நீங்க. அதுல வருது ப்ளூ ஜாய் ஆர் த இந்தியன் ரோலர் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்துக்கிட்டு இது மொத்தம் 4 ஸ்டேட்ல இருக்கு. இது ஸ்டேட்டிஜிக்குள்ள தான். இது வந்து இந்த ஸ்டேட் ரிலேட்டடா வரும் இல்லையா, அந்த ஸ்டேட் பறவைகள் அது சம்பந்தமா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பர் பார்ட் ஆஃப் த ரெசிப்ரேசி ட்ராக்ட் இஸ் ப்ரொவைடட் வித் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு. அதாவது இது பிசிக்ஸ் ரிலேட்டடா கேட்டதான் பயோவில் கேட்டிருக்காங்க. அப்பர் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து சிலியா தான் இதோட சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரொவைடட் வித் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், சும்மா சின்ன ஹேர் ஸ்டைலில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் வந்து சிலியா. ஓகே, பிசிக்ஸில் கேட்டிருக்காங்க. Which of the following declared as the World Heritage Site இது யுனெஸ்கோவில் 2018 வந்தது. ஏதாவது யுனெஸ்கோவில் ஆடா இருந்த சைட் ஏதாவது இருந்துச்சு புதுசா அப்படின்னு அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். அந்த 2018 வந்த போது அந்த யுனெஸ்கோ சைட் ரிலேட்டடா நீங்க கொஸ்டின் நீங்க படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவை. ஓகேவா, அப்போ வந்து இது பண்ணது வந்து விக்டோரியா கத்தோலிக் ஆர்ட்ஸ் டெக்கோ என்செம்பிள் ஆஃப் மும்பைல வந்து இது ஒரு இது விக்டோரியன் கத்தோலிக் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை. இது வந்து அந்த டைம்ல வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ஆடா இருந்திருக்கு எக்ஸாம் டைம்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம சேனல்ல நீங்க பாக்குறது இது நம்ம சேனல். இன்னும் இதுல வந்து எஸ்எஸ்சி ரயில்வேக்கான பிசிக்ஸ்க்கு பிசிக்ஸோடைய ஜிஎஸ், ஓகேவா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாமே கிராஷ் கோர்ஸ் இருக்கும், நீங்க பாருங்க. இது வந்து 2 எக்ஸாமுக்குமே, ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே பயனுள்ளதா இருக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே சிலபஸ் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எஸ்எஸ்சின்னு எடுத்தீங்கன்னா எம்டிஎஸ்ல இருந்து உங்களுக்கு சிஜிஎல் வரைக்கும் உள்ளதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க குரூப் டில இருந்து உங்களுக்கு என்டிபிசி வரைக்கும் நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, லெவல்ல தான் அதோட கொஸ்டின் எந்தெந்த ஏரியாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை டிசைட் பண்ணியிருப்போம். நீங்க செக் பண்ணி பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே என்சிஆர்டிசி புக்கும் லூசன் ஜிகே புக்கை வச்சு நம்ம பண்ணியிருப்போம் எல்லாம். ஓகேவா, ஓகே, இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேவா, இதுவரை நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க. மேக்சிமம் அவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிருக்காங்க. மறக்காம ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க. ஓகே, அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், நல்ல ஒரு கண்டென்ட் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட், which of the following cases explosion in coal mine? ஓகே, பிசிக்ஸ்ல வரக்கூடியது நம்மளோட கிராஸ் கோர்ஸ்லயே பார்த்துருப்போம். மைன்ஸ் ரிலேட்டடா நம்ம அது படிச்சோம், கோல்ஸ் அண்ட் மைன்ஸ்ல இருக்கும். இதுல எக்ஸ்ப்ளோசிவா தீ பற்றக்கூடிய எரியக்கூடியது வெடியக்கூடியதுன்னு கேட்குறாங்க. அது மீத்தேன், தீ பற்றக்கூடியதுன்னா மீத்தேன் தான். ஓகே, பியூட்டன்ன்றது என்னன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சிலிண்டர்ல யூஸ் பண்ணக்கூடியது இருக்கு. ஓகே, நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடு நம்ம விடக்கூடியதுல வர இருக்கக்கூடியது. ஓகேவா, நமக்கு ஆன்சர் வந்து வெடிக்கக்கூடியது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட், பின்வேலி நேஷனல் பார்க்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்க. பின் பார்க் நம்ம இதுல ஷார்ட்கட்டோட நம்ம இதுல சேனல்லே போட்டிருப்போம். ஸ்டேட்டிஜிக்கல இருக்குது. ஓகே, ஸ்டாண்டர்டா இருக்கும். பார்க், ஸ்டேடியம், ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், நீங்க அதை பாருங்க. ஓகேவா, அதுல வந்து பின்வேலின்றது ஹிமாச்சல் பிரதேசம் நிறைய இருக்கு. அதுல கேட்டிருக்கிறது வந்து பின்வேலி. ஓகே, இதுவான ஷார்ட்கட்டோட நம்ம பார்த்துருவோம், நீங்க பாருங்க. அப்ப முக்கியமானது பார்க்ல ரிலேட்டட் இருந்து வருது, அதை நீங்க விட்டுறாதீங்க. அப்ப பார்க்கு ஸ்டாண்டர்டானது, இது ஸ்டேட்டிஜிக்கல வரக்கூடியது தான். ஓகேவா, டான்ஸ், டேட்ஸ் இது எல்லாமே அதில் வரக்கூடியது. ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ஜிடிபி இந்தியாவில்? அதாவது அக்ரிகல்ச்சரல் ஜிடிபி வந்து இந்தியாவில் வந்து
லேட்டஸ்ட்டாக உள்ளதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இது வந்து எக்கனாமிக்கல் வரக்கூடியது, எக்கனாமிக்ஸில் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபரன்ஸில் வரக்கூடியது. இப்போ பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டு இப்போ 2023 பட்ஜெட் நடத்துறதுன்னா பட்ஜெட் ரிலேட்டடான முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் வரும், இந்த ஜிடிபியெல்லாம் அதுலேருந்து வரக்கூடியது தான். அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து 0.171 சொல்லியிருந்திருக்காங்க அப்போ. ஆனால் இப்போ இல்லை, 2022 23க்குள்ள பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள சில கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, 2022 23 பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து முக்கியமானதெல்லாம் நீங்கள் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஜிடிபியோட ரிலேட்டடானதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், எக்கனாமிக்கல் ரிலேட்டாக கேட்பாங்க. திபேந்திர பாரா எப்படி வாசிக்கிறது தெரியல, இந்த ஸ்பெல்லிங்கை விட்டுறாதீங்க. பாரா, ஓகே, பாரோ பாரு, ஓகேவா. திபேந்திர பாரு, ஓகேவா. அசோசியேட் வித் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ். இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோடைய தொடர்புடையவங்க, அசோசியேட் உடையவங்கன்னு கேட்குறாங்க. செஸ், ஓகேவா. இது என்னன்னு தெரியல, ஓகேவா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும், செஸ்ஸுக்கு ரிலேட்டடாக உள்ளது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் கவர் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும், ஓகேவா. Then which of the following not nuclear power station? அப்போ பவர் ஸ்டேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இதில் எது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இல்லைன்னு தெரியணும், ஓகேவா. அப்போ ராபர்ட் பட்சான்றதும் பவர் ஸ்டேஷன் தான். நௌரோ, நராவ், நராரா, ஓகே, எப்படி வாசிக்கணும்னு தெரியல, ஓகேவா. கல்பாக்கம் மட்டும்தான் நல்லா இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக வருது. இதெல்லாமே அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் என்னன்னு இதில் கொடுத்துருவாங்க, தவறாக கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும் அடுத்த எக்ஸாமில், இல்லை அடுத்த ஷிஃப்ட்டை கேட்கறதுக்கு வாய்ப்பு இப்படி தான் இருக்கும். இவங்க ஒன்று தவறாக கேட்டிருப்பாங்க, இல்லாத ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஒரு கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்டில். அடுத்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் இந்த இதை எடுத்துகிட்டு, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ஃபாலோயிங் எது அப்படின்னு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. கல்பாக்கமாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முதல் இது தெரியணும், இதுதான் கல்பாக்கம் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன், அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் சொல்லி இந்த 3 நேம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா. அப்போ எப்பயுமே இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம ஆன்சரும் எடுத்துக்கிறணும், இதுக்கு எப்படிலாம் அடுத்த தடவை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிறணும். ரவட் பட்டா, கல்பாக்கம், நௌரா, ஓகே, இது இல்லாமல் மற்றது இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கிறணும், ஓகேவா. இதில் இல்லாதுன்னு கேட்டுக்க ராமகுண்டம் அப்படின்றது இது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் கிடையாது, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கிடையாது, அதுதான் அவங்க இல்லாதது கேட்டிருக்காங்க, அதனால இதுதான் ஆன்சர், ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் நல்ல கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணணும். அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா இல்லைன்னு எடுக்கணும். இதில் பார்த்தோன்னே நமக்கு கல்பாக்கம், அப்போ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் சொல்லி தமிழ்நாட்டில் இருந்தால் கல்பாக்கட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க இதில் இருக்காங்கன்னா அவங்க டக்குன்னு டிக் பண்ணி போயிடுவாங்க, அது தவறாக போயிடும், நெகட்டிவ் மார்க் ஆயிடும். ஒவ்வொன்றும் பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் வந்து when did the Quiet India movement start? எப்போ Quiet India movement ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதான் 1940. டைரக்ட் கொஸ்டின் தான், இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஆகஸ்ட் ஆஃபருக்குள்ளது, ஓகேவா. ஆகஸ்ட் ஆஃபர், இது ஆகஸ்ட் ஆஃபர். இது வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் உள்ளது. காந்தி இர்வின் பேக்ட் வந்தது, ஓகே, காந்தி இர்வின் பேக்ட் இது வந்தது, ஓகேவா. இதே மாதிரி இதுக்கும் என்னன்றது தெரியணும் நமக்கு, அந்த இதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், கொஸ்டின் வரும்போது தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே. நெக்ஸ்ட் which of the following temples built the ராஷ்டிரகூட்டாஸ் டைனாஸ்டி? ராஷ்டிரகூட்டா டைனாஸ்டி வந்து டெம்பிள், அவங்க கட்டின டெம்பிள் என்ன, இது பில்டு பண்ண டெம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் அந்த டெம்பிள்ஸில் ரிலேட்டடாக நம்ம இங்கே பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அது தெரியும் யார் கட்டினாங்க, அதோட டெம்பிள் நேம் என்ன, அதெல்லாம் தெரியும், ஓகேவா. கைலாஷ் டெம்பிள் தான் ராஜகுட்டா டைனாஸ்டி கட்டினது, அந்த காலகட்டங்களில் கட்டப்பட்ட டெம்பிள் கைலாஷ் டெம்பிள். அப்போ இந்த பிரேதேஸ்வர் டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்கு, ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொன்றாவும் ஆதி கும்பேஸ்வரர் இது எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும், யார் எந்த ஏரியான்ற முதல் தெரிஞ்சுக்கணும், எங்கே கட்டினதுன்னு தெரியணும், ஓகேவா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, பிரேதேஸ்வரர் தஞ்சாவூரில் இருக்குது, ஓகே. மற்ற அதே மாதிரி இந்த டெம்பிள் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் வருது, டேஸ் இஸ் ஸ்டடி ancient plant like Moses that grow is most humid environments, ஓகேவா. இது பயாலஜிக்கிலேருந்து கேட்குறாங்க, இதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பற்றி கேட்குறாங்க. பைரோலஜின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது டென்ட்ரோ மரங்கள் வளர்றத பற்றி நினைக்கிறேன்.
இதோடதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இது எனக்கு கொஞ்சம் இப்போ மறந்த மாதிரி இருக்குது, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல இதோடது, ஆனால் படிச்சது. ஓகே, ட்ரெண்ட்ராலஜி இதில் படிக்கிற, அதாவது ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் படிக்கிறோம் இல்லையா, செல்லை பற்றி சைட்டாலஜி, இந்த மாதிரி என்தாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்கணும். இந்த இதை பற்றி ஆசியன் பிளான்ட்டை பற்றி படிக்கிறது பைரோலஜி. ஓகே, பைரோலஜி இதுதான் இதோடது. ஒவ்வொன்றும் அந்த இதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது சயின்ஸில் வரக்கூடியது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ரெக்கமெண்டட் இன்க்ளூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக கமிட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சர்வான்சன் கமிட்டி. இதுதான் அந்த கமிட்டி ரிலேட்டடானதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, த நெக்ஸ்ட், who became the Nawab of Bengal after Alivardi Khan. ஓகே, அவங்களுக்கு அடுத்து நவாப்பா இருந்தவங்க யாரு, பெங்காலோட நவாப்பா இருந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, சிராஜுத்தௌலா. இது வந்து ஹிஸ்டரியிலேருந்து படிக்கக்கூடியது, அதுலேருந்து வரக்கூடிய, அது ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சிராஜுத்தௌலா. Who among the following was popularity known as the parrot of India? ஓகே, parrot of Indiaன்னு சொல்லக்கூடிய யாருன்னா அமீர் குஸ்ரு தான் சொல்லுவாங்க. ஓகே, இவங்க எல்லாமே கவிஞர்ஸ். ஓகே, தான்சனா இருக்கட்டும், ஐபன் பட்டுட்டா, பரணி, அதாவது ஜியாவுதீன் பரணி, இவங்க எல்லாமே ஒரு கவிஞர்ஸ். ஓகே, ஆனால் பேரட் ஆஃப் இந்தியான்றது அமீர் குஸ்ருக்கு தான் ஃபேமஸ் ஆனது. ஓகே, இவருடைய புனை பெயர் தான். The next, which of the Indian Constitution deal with the discrimination against any Indian citizen of various grounds? அதாவது எந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகலில் எந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க டிஸ்கிரிமினேஷன் டீல் பண்ணுது, டிஸ்கிரிமினேஷன் பற்றி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் என்ன இருக்கிறாங்க, ஆர்டிகல் 15. ஓகேவா, ஆர்டிகல் 15 தான். ஓகேவா, இப்போ ஒன்று உங்களுக்கான ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேவா, இது வந்து உங்களுக்கானது. இதுக்கு இந்த ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதோட பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் நெட்டில் பார்த்து நீங்கள் சொன்னாலும் சரி, ஆனால் நீங்கள் MTS ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். சரஸ்வதி சமான் அவார்டு யாருக்கு, எந்த ஃபீல்டுக்கு தருவாங்க? இதில் ஆப்ஷன் நான் கொடுத்துறேன். லிட்ரேச்சரு, 3 வந்து டான்ஸு, அடுத்து வந்து ஆர்ட்ஸு. இதில் ஓகே, இதில் எது உங்களுக்கான ஆன்சர்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். இதோட ஆன்சரு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இது உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் ஒன்று நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, சரஸ்வதி சமான் வந்து அவார்ட்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பாயிண்ட்ஸு, அதில் அவார்ட்ஸ் டாப்பிக்கில் வரக்கூடியதில் சரஸ்வதி சமான் அவார்டு எந்த ஃபீல்டுக்கு தருவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, இதோட இது எல்லாமே பிடிஎஃப்ஸ் முக்கியமானது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கு. மறக்காமல் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மூலிமா ஜாயின் பண்ணிங்க. கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் லிங்கில் டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறேன். உங்களோட ஃபீட்பேக்கை இதே மாதிரி வீடியோ கொடுக்கலாமா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். உங்களோட சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.